ஹலோ RRF, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் தான் உங்கள் ரக்கட் ரஞ்சித் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டைம் 11 ஆகிடுச்சிங்க. நம்ம ரத்னகிரி கோயிலுக்கு வந்து போன டைமே சொல்லியிருந்திருப்பேன், போக முடியாமல் இருந்தேன். இப்போ போயிட்டுருக்கேன். நீ, நான், வாசு, அரிமுத்தி. வாசு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டரில் பண்ணிட்டு இருக்கோங்க. விளாகு ஸ்ப்ளெண்டரில் பண்ணிகிட்டு இருக்கோம். R15 என்னடா ஆச்சு ரஞ்சித்துன்னு கேட்டிங்கன்னா, R15 பேக் டயர் காலிங்க. அதில் ஓவராக வெடிப்புட்டு இருக்கிறதுனால எங்கன்னா பாதி வழி நின்றுடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, தள்ளிட்டு தான் போகணும். டயர் மாற்ற கூட கேஷ் இல்லை. நீங்கள் ஒரு என்னை மோட்டிவேட் எதுனா பண்ணால் தானே நானும் டயர் மாற்றுறதுக்கு. வியூவர்ஸும் போக மாட்டேங்குது, சப்ஸ்கிரைப்ஸும் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது. என்ன பண்ண முடியும்? எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகாதா? என்னடா நம்ம என்ன தான் கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி வீடியோ போட்டாலும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண இங்கே யாரும் இல்லையா? நான் பல வீடியோவில் சொல்லிட்டேன், இங்கே சப்போர்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஆள் இல்லைங்க. இதே வந்து பொண்ணு மோட்டோ விலாக் ஸ்டார்ட் பண்ணியிருந்தா எல்லாருமே ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணி எவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருப்பீங்க. நான் பையன்ற வாசி எனக்கு கொடுக்கல, அது என்னவோ தெரியல. ஒரு பொண்ணு வந்து ஒரு சிரிச்சிட்டோ இல்லை நடந்து வந்தோ சும்மா ஸ்மைல் பண்ணி ஒரே ஒரு வீடியோ தான் போட்டிருப்பாங்க. அப்போ தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தாலும் பயங்கரமாக ட்ரெண்டிங் ஆகி வைரல் ஆகிட்ருக்கோம். இதே ஒரு பையன் போட்டால் கண்டு கூட மாட்டாங்க. 10 லைக் வரவே வந்து 500 வியூஸ் போனாலும் வந்து 10 லைக் கூட வராது. அதே வந்து ஒரு பொண்ணு 1000 வியூஸ் போயிருந்தால் கூட 1000 லைக் வந்துடும். இதுதான் இந்த காலகட்டம். என்ன பண்ணுறது, பொண்ணுங்களுக்கு இருக்கிற இது கூட நம்மளுக்கு இல்லை. சாப்பிடு நல்லா தின்னு வந்துங்கிறான். அவன் வந்து ஒரு பொழுதுன்னு சொல்லிட்டு வந்து காலையிலேருந்து சாப்பிடாம கோயிலுக்கு போயிட்டு வந்து சாப்பிடுவான். இந்த நாய் பாருங்கள், குரங்கு மாதிரி வந்து வடை சாப்பிடணும். அது பின்னாடி இன்னும் காலையிலேருந்து சாப்பிடலடா. டைம் என்ன கரெக்டாக பார்த்தீங்கன்னா 11:20. ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா வீட்டாண்ட வந்து கொஞ்சம் ஒர்க்கு. எனக்கு என்ன பண்ணுறது, நீ வேலைக்கு போகாமல் வெட்டியாக தான் நடக்கிற, உனக்கு என்னடா ஒர்க்குன்னு கேட்கலாம். அதாவது தண்ணி டேங்க் கட்டிகிட்டு இருக்குங்க வீட்டு பக்கத்தில். அது ஜேசிபி வந்து நோண்டின்னு இருந்தாங்க. இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. மார்னிங்கே வர சொல்லியிருந்தேன், ரொம்ப லேட் ஆகிடுச்சு. பெட்ரோல் இருக்குதான்னு தெரியல, இருக்கும் தான் நினைக்கிறேன். போகிற வழியில் எங்கன்னா போட்டுப்போம். ரத்னகிரியில் பார்த்தீங்கன்னா சேலத்தில் வந்து கட்டினாங்க பார்த்தீங்களா, அதே அவங்களே தான் பார்த்தீங்கன்னா இங்கேயும் கட்டிகிட்டு இருக்காங்க. அதே ஐட்டி எல்லாம் சேம். நான் போன டைமே போயிருக்க வேண்டியது, நான் போகாமல் விட்டுட்டேன். ஏதோ ஒரு காரணத்தினால போகலை. இந்த டைம் போயிடலாம். R15 தாங்க எடுத்துன்னு போகலான்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு வந்து அந்த டயர் வந்து பேக்கில் ரொம்ப வெடிப்புட்ருக்கிறதுனால கண்டிப்பாக நான் எடுத்துன்னு போனால் டயர் வெடிஞ்சிடும். அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போக முடில. 3500 ஆகுதுங்க. அதை கூட என்னால் மாற்ற முடில. பாப்பா எப்படி பாப்பா வர? அப்புறம் இச்சிட்டா நான் தான் இச்சேன், உன் மேல் தான் தப்புன்னு அவங்க. ஒர்க் இல்லாமல் இருக்கான் RRF. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒர்க்குக்காக எங்கெங்கே தேடி பார்த்துட்டேன், எனக்கு ஒர்க்கே கிடைக்கலன்றதை விட எனக்கு செட் ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 10 டேஸ் ஒர்க்குக்கு போனால் ஒரு 2 டேஸ் ஆச்சு லீவு கிடைக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் போயிட்டு வந்து க்ரோத் பண்ணுறதுக்கு வீடியோ போடுறதுக்கும் சரி தேடிட்டு இருக்கேன். கிடைக்கலையே, பார்த்துக்கலாம் வாடா. ஒரு கை நீ குளிக்கிட்டு அவங்க வாய்ஸை மட்டும் வச்சுட்டு அந்த போல எனக்கு வேணாப்பா. சில பேர் அப்படி தான் வந்து பண்ணுறாங்க, வேணும்னே வந்து ஆளுங்க நிற்க வச்சுட்டு வந்து பண்ணுறாங்க. ஆனால் அந்த போல எனக்கு வேணாம். எனக்கு அவங்க பார்த்துட்டு இருந்தால் என்னை நிற்க வச்சு கேட்கட்டா கம்பல்சரி பேசிட்டு போகலாம். சில பேர் திமுறாக போவாங்க கண்டுக்காமல். சில பேர் பார்த்தீங்கன்னா கூச்சப்படுவாங்க. இந்த வண்டியில் வீடியோ பண்ணணுமா, சைக்கிளில் வீடியோ அவன் சைக்கிளெல்லாம் வீடியோ பண்ணி போடுறான், நம்ம வந்து ஸ்ப்ளெண்டரில் பண்ணுறோம். ஆனால் கெத்து R15 வச்சுட்டு இருக்கோம். R15 விட என்னோடய ஃபேவரட் பைக் பார்த்தீங்கன்னா நிஞ்சா, கவாசிக்கு நிஞ்சா ZX 10Rங்க. எப்படியாச்சும் வாழ்க்கையில் வந்து அதை ஓட்டணும், இல்லை வந்து ஆசை தேர ஓட்டணுங்க. ஓட்டணுன்ற வாழ்க்கையில் இல்லை, கம்பல்சரி ஆனால் வாங்க முடியும். அது
என்னால் ஒருத்தரால் முடியாத விஷயம் ஒன்றும் இல்லை, கம்பல்சரி முடியும். என்ன பண்ணுறது, நான் பச்சை படிப்புக்கு எனக்கு வேலையே கிடைக்கலையே. என்னடா ஃப்ரீ பஸ்ஸா மகாதேவ மாளிகை? கவர்மெண்ட் நான் பஸ் விலாக் பண்ணிடலாமா மோட்டோ விலாக் பண்ணுறத விட? ஓ வழி விட்ருங்கயா. கண்ணாடி இல்லாத இப்போ தாண்டா வந்து கஷ்டப்படுறேன். டே ஹெல்மெட் மாட்டுன்னு திறமை கூட முடியலடா. என்ன சிலை? அதுதான் முருகர் சிலை மாதிரி தான் இருக்குது. முருகர் சிலை தானே? அப்போ முருகர் சிலை. இப்போ நம்ம அந்த சைடை போகிறோம், எனக்கே தெரியலவா பார்ப்போம். ஆனால் அதுதான் RRF உங்களுக்கு தெரியுதா? சரி பார்த்துக்கலாம் வா. இந்த சைடு தானே நம்ம போகிறது. கோயிலுக்குள்ள போனால் கொஞ்சம் காண்டாகுங்க. எப்பயும் சொல்கிற மாதிரி தான் எல்லோரும் பார்த்தீங்கன்னா கப்புள்ஸோடு வருவாங்க. அதுலடா போகலாம்ப்பா. போய் பாரு, போய் பாரு. நேற்றுக்கு நம்மளும் அந்த மாதிரி எத்தனை இருந்தால் போயிருக்கோம். எப்படி போகிறாங்க பாரு. இருந்தாலும் இதுவும் கெத்துரா. இது வந்து பார்த்தோன்னா நிஞ்சா. இந்த வண்டி யாருன்னா ஒன்றா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க. RRF சேல்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். நிஞ்சா 100cc. ஜெயர்ரா நிஞ்சா 100cc இது. மைலேஜ் எல்லாம் நல்லா தரும். மைலேஜ் ஒரு 60 வரும், 60-65 வரும். RRF நிஞ்சா வந்து 100cc, மைலேஜ் ஒரு 65 வரும். நல்லா சுத்தமான வண்டி, ஒரு கைப்பாடம் இருக்குது. ரெடி பண்ண வேண்டிய எதுவுமே அவசியம் இல்லை. ஆயில் சர்வீஸ் வேறு என்ன, செயின்ஸ் பிளேட் எல்லாம் மாற்றியாச்சு. சுத்தமான வண்டிங்க, சூப்பராக இருக்கும் ஓட்டத்துக்கு. பாருங்கள், என்ன அப்படியே சும்மா வலிச்சு ஓட்டலாங்க. பார்த்தீங்களா சவுண்டே வந்து பயங்கரமாக வரும். பாருங்கள், எல்லாத்தையுமே ஓவர்டேக் பண்ணிட்டு போகலாம். அவன் வந்து பார்த்திங்கன்னா 600cc 400cc வச்சுனாலாம் வந்து ஓவர்டேக் பண்ணாங்க. நம்ம 100cc வச்சுனா ஓவர்டேக் பண்ணலாம். பாருங்க, அந்த வண்டிக்கே டப் கொடுக்கலாங்க. பாருங்க பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணியே வந்து போயிடும். அதனால் வந்து இந்த வண்டி யாருக்காச்சும் வேணும்னா நம்ம வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து ரேட்டு ப்ரைஸ் சொல்லலான்னா ஒரு 1 lakh வந்தால் போதும் நம்ம வண்டிக்கு. நீங்கள் அதிகமாக கொடுத்து கூட வாங்கிக்கோங்க, இல்லை கம்மியாக கொடுத்து கூட வாங்கிக்கோங்க. வண்டி கிடைக்காது, ரொம்ப ரேர் 100cc கிடைக்கிறதெல்லாம். அதனால் மறக்காமல் வந்து யாருக்குன்னா வேணும்னா எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து கப்புள்ஸோடு போவாங்க. இப்போ கப்புள்ஸோடு தான் கோயிலையும் இருப்பாங்க. என்ன பண்ணுறது, நம்ம நேரம். ஆனால் வந்து லவ் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அவ்வளோதாங்க, மறந்துடுறாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பையும் விட்டுடுறாங்க. லவ்னு லவ் பின்னாடியே போயிடுறாங்க. அதாவது க்ளோஸ் ஃப்ரெண்டு எல்லாரும் கூடயும் ஒருத்தர் இருப்பான், நல்லா தான் இருப்பான். லவ் பண்ணதுக்கப்புறம் காணாமல் போயிடுவான். திருப்பியும் வந்து ஒரு 2 month 3 month கழிச்சு வருவான். என்னடா அண்ணா லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, அவங்க வீட்டில் வேணான்னு சொல்லிட்டாங்க, இல்லை இந்த பொண்ணு வேணான்னு சொல்லிடுச்சு, இல்லை அந்த பொண்ணுக்கு காசு தான் முக்கியம்னு சொல்லிட்டு போயிட்டா, இல்லை என்கிட்ட பைக் இல்லை, வீடு இல்லை, வசதி இல்லை அப்படின்னலாம் வந்து சொல்லுவாங்க. ஆனால் எல்லா பொண்ணையும் வந்து கொத்து சொல்லலாம். ஒரு சில பேர் ஏன் அதுன்னு தெரியல, எல்லாத்தையும் வந்து சாகும்போது எல்லாத்தையும் தூக்கினா போயிடுறாங்க. அதை வந்து பொண்ணுங்களுக்கு புரிஞ்சிக்கிறது இல்லை. காசு, பொண்ணுங்களையும் சரி பசங்களும் சரி 2 பேரையும் தான் நான் சொல்கிறேன். காசு மட்டுமே வாழ்க்கை இல்லை, தேவைதான். ஒரு அளவுக்கு போதும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு டெய்லியும் வந்து சாப்பிட்ற அளவுக்குன்னு எப்படி சொல்கிறது, வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு காசு இருந்தால் போதுங்க. தலைமுறையாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு காசு சேர்த்து வச்சு எதுக்கு? இதில் தானடா தரமாக போய் பாருங்க. நம்ம 100cc நிஞ்சா சவுண்டை கேட்டிங்களா எப்படி வருதுன்னு? யாருக்குன்னா வேணும்னா டிஎம் பண்ணுங்கப்பா. நான் திரும்பவும் சொல்கிறேன், யாருன்னா என்ன டிஎம் பண்ணுங்கள்.
என்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா R15 V3 ஒன்று இருக்குது, இந்த நிஞ்சா 100cc ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு XR 100cc அது வேறு. மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 வண்டி இருக்குதுங்க எங்கள் வீட்டில். மொத்தம் வந்து சூப்பர் பைக் தான். அதை ஒரு நாள் வீடியோ பண்ணலாம், போடுறேன் நான் வீடியோ எடுத்து. நீங்கள் கேட்டிங்கன்னா நான் போடுறேன். ஹாஸ்பிட்டலுங்க புதுசாக கட்டினாங்க, திரும்ப புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க. கொரோனா டைமில் நான் வந்துருக்குங்க இங்கே. அதுக்கு நான் கொரோனா பேஷண்ட்டாக இல்லை, ஒரு வேலையாக வந்தேன். வணக்கம் வணங்கப்பா. இவர் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபரு. டேய் ஆய் சொல்லுங்கடா தம்பிங்களா. தம்பி புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடு. ஏய் என்னடா எங்கேயோ டிக்கெட் வாங்குறானுங்களா? எவ்வளோடா டிக்கெட்டா? டேய் இது இல்லையாடா? வாட்ஸ்அப்லாம் டிக்கெட் எல்லாம் இல்லைடா. டே எத்தனை வாங்குறான்னு கேளு. ஏ வாங்கிட்டியா? வாங்கிட்டேனா? வாங்க 20 ரூபா கொடுத்து டிக்கெட்டெல்லாம் வாங்குறேன். நான் வர சொல்ல டிக்கெட்டெல்லாம் இல்லை, இப்போ தான் வந்து 20 ரூபா கொடுத்து வாங்குறாங்க. ஆ கோயிலுக்கு ப்ரோ, கோயிலுக்கு வேறு எதுக்கு போவாங்க? சைடு அடிக்கதா போவாங்க. நீ ஒன்றா போவிடா, நீ அந்த ஜென்மம். நீ வந்து பொண்ணை பார்த்தா, நாங்களாம் பொண்ணை பார்த்தா மண்ணை பார்த்து நடக்கிறோம். நீங்கள் பண்ணு கலையிற மாதிரி அழுவ பொண்ணுக்கு. வாங்கிட்டு ப்ரோ. காசா போனோமா? ஏய் ஜனமா இருக்கும் போல் தரா இன்னைக்கு. டேய் நீ தான் வாங்கணும். நான் ஜனம் இருக்காதுன்னு நினச்சேன்டா. டே இவ்வளோ ஜனம் இருக்குதுன்னா எப்படி R15 ஏற்றுனாண்டுக்கலாமே? R15 ஏற்றுனது தாங்க பொண்ணுங்க பார்க்கும் போல் தெரியுது. ஸ்ப்ளெண்டர் ஏற்றுனாரு யாரும் பார்க்க மாட்டாங்க. ஒரு சில அங்கிள்ஸ் பார்க்குறாங்க, என்னடா இவன். ஒரு சில அங்கிள்ஸ்ன்றதை விட பசங்கன்னு சொல்லலாம், பார்க்குறாங்க என்னடா இவன். அவன் பெரிய வண்டி வச்சுன்னு வந்து ஹெல்மெட் போட்டுன்னு பந்தா காட்டுன்னு வரான். இவன் ஸ்ப்ளெண்டர் ஓட்டுன்னு 40,000 ரூபா கேமரா வச்சுட்டு 2,000 ரூபாய் ஹெல்மெட் வச்சுன்னுக்கிறாங்களே, வந்துன்னுக்கிறானேன்னு வந்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு தெரியுமா நம்ம நிஞ்சாவும் நான் நிஞ்சா வண்டி வச்சுன்னுக்கிறேன், R15 வச்சுன்னுக்கிறேன்னு. போத்தாலி அவன் மேலே மேலே போடா. வணக்கம் சார். டேய் அவர் பார்க்குறாரா? போலீஸ்காராடா சிச்சுன்னு அவர் பார்த்து. அதுதான் நினைக்கிறேன். வந்துட்டோம், ரொம்ப தூரம் வந்துட்டோம். டே வண்டி யாராரா? டே RRF ஜனமாக இருக்குன்னு பார்த்தா ஓரளவுக்கு ஃப்ரீயாக தாங்க இருக்குது. வழியில் போயிட்டுருக்கோம், இப்படியே போனால் வந்துருச்சு அவ்வளோதாங்க. எல்லோரும் ஒரு டைப்பாக பார்ப்பானுங்க, அவன் பார்த்தான்னா பார்த்துக்கலாம். அப்படியே நம்ம R15 எத்தனை தான் கொஞ்சம் பங்கமாக இருந்திருக்கும். திருப்பி சொல்கிறேன், பலாப்பழம் விற்கிறது தான் வந்திருக்கு. அம்மனு கரெக்டாக இருப்பேன். மீனூர் மலையோட வந்து பெருசாக இருக்கும் போல் தெரியுது. ஒரு வழியாக வந்துட்டோம் பாப்பா. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வேறு வரோம். இது வந்து கீழே இறங்குற வழி, மேலே ஏற வழி தான், கீழே இறங்குற வழி தான். காமெடி. நம்ம சாமியை பார்த்துட்டு அடுத்த கோயிலுக்கு கிளம்பியாச்சு. வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா ஃபோட்டோ வீடியோ எடுக்க அலோடு இல்லையா. சரி நான் எடுக்கலை, நம்ம அடுத்த கோயிலுக்கு கிளம்பலாம் போயிட்டுருக்கோம். பொறுமை
பொறுமையாக போடாட்டி வெளியே போகக்கூடிய வழி அது நீ சொல்லி தான் எனக்கு தெரியுமா நம்ம திட்டாதீங்க. அவ்வளோதான். இதோட வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சுக்கிறோம். இந்த நாய் பண்ண வேலைக்கு இங்கே பாருங்கள், இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா மைக் போட வேண்டியதாக இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக உடைச்சே தள்ளிட்டான். 5 நிமிஷம் ஹெல்மெட் வச்சுக்கலான்னு கொடுத்தேன். RRF ஃபஸ்ட்டு போனது பார்த்திங்கன்னா ரத்தனகிரி. இப்போ போயிட்டுருக்குது பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் பார்த்திங்கன்னா பெரிய சிலை கட்டிகிட்டு இருக்காங்க சேலத்தில் இருக்கிறது. அது வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே தான் வந்து மேலே மலைக்கு மேலே கட்டிகிட்டு இருக்காங்க RRF, மலையெல்லாம் உடைச்சிட்டு. ரொம்ப நிற்குது இதில். அப்படா பாரு அசால்ட்டாக ஏறுது நம்ம வண்டி நெஞ்சா 100cc. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாரு. வேற எங்கே போனா? கீழே போயிட்டு போடா நம்ம பார்க்கறதே முக்கியமாக இதுதான்டா. எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. எப்போ முருகரிசல அது ஒரு கோயில், இது ஒரு கோயில் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம முருகர் இங்கே இருக்காரு கட்டின்னு இருக்காங்க. வேலை முடிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் தான் ஒர்க் இருக்குது. மாற்றி ஒரு 6 month ஆகிடுங்க எப்படி பார்த்தாலும். அதை 2 பேர் போயினுங்கிறானுங்க. இந்த பரதேசி நான் என்ன பண்ணேன்னா ஒரு 5 நிமிஷம் ஹெல்மெட் வச்சுக்கூடான்னு சொல்லிட்டு கொத்தங்க. பரதேசி அந்த மைக் அடாப்டர் வரும் பார்த்தீங்களா, அதை வச்சு தள்ளிட்டான். சரி இதாடா அந்த மைக் அடாப்டர்னு கேட்டாக்கா கயிறில் கொடுத்தான், கீழே வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், 3 பார்ட்டாக பிரித்து கொடுத்துக்குறான் என்கிட்ட. இவனெல்லாம் நம்பி நான் எப்படி ரைடு வர்றது? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குடைச்சலை கொடுக்குறாங்க. இவனெல்லாம் வச்சு என்ன பண்ணுறதுனே தெரில. சரி பார்த்தீங்கன்னா நம்ம ரத்தனகிரியும் போய் வந்தாச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த முருகர் சிலை கட்டிகிட்டு இருக்காங்க. இன்னும் பாதி ஒர்க்கு தான் இருக்குது. கும்பிடு பாடுறடி, எல்லோரும் ஒரு கும்பிடு போட்டுப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது முருகர் சேலடா, கோவிந்தா போட்டுனுற. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது, இப்போதைக்கு வந்து வாய்ஸ் கேட்காது. அந்த நாய் எப்படி வச்சுன்னு பாரு ஹெல்மெட்டு. இவன்ட்டெல்லாம் ஹெல்மெட்டு கொடுத்தா இப்படி தாங்க நடக்கும். இந்த மாதிரி வந்து ஃப்ரெண்டு உங்கள் கேங்லேயும் ஒருத்தர் இருப்பான் கண்டிப்பாக. அது யாருன்றதே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். என்னடா பாதியில் வீடியோ வந்து கட் பண்ணிட்டு போகிறேன்னு நினைக்காதீங்க. வீடியோ வந்து பண்ண முடியாதுங்க, அதான் மைக் வஞ்சி போச்சுல்ல, உடைச்சிட்டான். அதனால் வந்து வீடியோ பண்ண முடியாது. சரி பாய்ங்க.